ஹலோ ஆல், பிக் பாஸ் மலையாளம் சீசன் 7ல் என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்க்கலாம். என்னோட நேத்தோட வீடியோவில், அதாவது சண்டே வீடியோவில் வந்து கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டெல்லாம் வந்து சொல்லியிருந்தேன், யாரெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் ஹவுஸில் ஏறதுக்கு முன்னாடியே எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் வந்து ஒரு டாஸ்க்கு கொடுத்து தான் வந்து பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து கொடுத்த டாஸ்க்கு. ஒவ்வொருத்தராக வந்து ஐஸ் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸோட ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் கூட இருப்பாங்க. அவங்க வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒரு செட்டப் மாதிரி போட்டிருப்பாங்க. அங்கே வந்து நிறைய மெடல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இதில் வந்து இந்த கண்டஸ்டன்ஸோட பேர் போட்ட மெடல் எடுத்து கழுத்தில் போட்டுட்டு, அதுக்கப்புறமேட்டு ஒரு பெயிண்ட் பாக்ஸ் பக்கத்துலேயே இருக்கும். அந்த பெயிண்டில் கை வச்சுட்டு கிளாஸில் வந்து அவங்களுடைய கை ரேகை பதிக்கணும். இதில் வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு டாப் 3 இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ரிவார்டு இருக்குது, இல்லைனா கன்செஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லியிருந்தார். ஸோ இதன்படி ஃபஸ்ட்டே வந்து டாஸ்க் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமேட்டு எல்லா கண்டஸ்டன்ஸும் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு யார் டாப் 3ல் இருக்காங்க, இல்லைனா யார் குறைந்த வேகத்தில் இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அறிவித்தார் பிக் பாஸ். இதில் வந்து ஆரியன், ஷாஜஹான் அண்டு பின்னி, இவங்க 3 பேர் தான் வந்து டாப் 3ல் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆரியன் 19 செகண்டில் முடிச்சிருக்காங்க. பிக் பாஸ் இதுக்கு வந்து ஒரு ஸ்டார் கொடுத்துருக்காங்க இவங்க 3 பேருக்கும். பிக் பாஸ் கொடுத்த அடுத்த ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு வந்த எல்லா பெட்டிகளையுமே வந்து பிக் பாஸே வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெட்டி மட்டும்தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து கருங்கல்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாரு பிக் பாஸ். அதுக்கப்புறம் பிக் பாஸே சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களோட திங்ஸ் எல்லாமே வந்து எங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த போட்டியில் ஜெயிச்ச 3 பேரை தவிர மீதி எல்லாரோட திங்ஸும் வந்து நாங்கள் தான் பிடிச்சி வச்சுருப்போம். ஸோ அடுத்தடுத்த டாஸ்கில் நீங்கள் வந்து ஜெயிச்சா தான் உங்களுடைய எல்லா பொருளும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நாங்கள் கொடுக்குற யூனிஃபார்ம் தான் நீங்கள் போட முடியும்னு சொல்லிட்டு எல்லா பொருளுமே வந்து பிக் பாஸ் வந்து இப்போ வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். வேணும்னா இந்த ஸ்டாரை வந்து யார் ஜெயிச்சாங்களோ அவங்ககிட்ட இருந்து நீங்கள் அடிச்சு பிடுங்களா, என்ன வேணாலும் பண்ணலாம். யார்கிட்ட ஸ்டார் பேட்ச் இருக்கோ அவங்களுக்கு அவங்களுடைய பாக்ஸ் வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ இது கேட்ட உடனே கண்டஸ்டன்ஸ் வந்து அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பிக் பாஸ் ஆரம்பித்த முதல் நாள்லேயே வந்து இவங்க வந்து சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் எஸ்பெஷலி லேடிஸ் வந்து உருண்டு புரண்டு சண்டை போட்டாங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து லைவில் நடந்த அப்டேட்ஸுங்க. அதுக்கப்புறமேட்டு பாத்ரூம் கதை வெட்டி உதைக்கிறது, இந்த மாதிரி ஒரு நாளே வந்து சொல்லி முடிச்சிருவோம், அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே. இது பார்த்த பிக் பாஸ் இனிமே வந்து கண்ட்ரோல் பண்ணலன்னா இந்த ஷோவே வந்து முடிச்சு விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு, இப்போதைக்கு இந்த டாஸ்க் வந்து டெம்பரலி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம், உங்களோட திங்ஸ் உங்களுக்கே அனுப்புறேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ்க்கே வந்து ஆப்பு வச்சுட்டாங்க பாருங்க. அதாவது இவ்வளோ நாளாக இந்த ப்ரமோலெல்லாம் வந்து கண்டஸ்டன்ஸ்க்கு தான் வந்து சரியான ஒரு ஆப் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொன்னார் பிக் பாஸ். ஆனால் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி முதல் நாளே வந்து வேலையை முடிச்சுட்டாங்க. உங்கள் டாஸ்க் நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு எங்களோட பெட்டி வேணும்னு சொல்லிட்டு கண்டஸ்டன்ஸ் வந்து செம்மையாக அவங்களோட கேம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நேற்று நைட்டு லைவ்ல நடந்த அப்டேட்ஸுங்க. இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்டுக்கு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.